மதுரை மாவட்ட நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகள் சங்க தலைவர் கதிரவன். நான் இந்த துயரமான செய்தியை கேட்டவுடன் உடனே நான் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று இங்கு ஓடோடி வந்தேன். மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 650 தனியார் பள்ளிகள் இயங்குகிறது. அதில் அது தவிர ஒரு 200க்கும் மேற்பட்ட அங்கீகாரம் பெறாத பள்ளிகள் இங்கு அங்கங்கே ஒவ்வொரு தெருவிலுமே அங்கங்கே அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருப்பது எங்களுடைய கவனத்தில் உள்ளது. அதை நாங்கள் தகுந்த துறையிலே நாங்கள் புகாராகவும் அளித்திருக்கிறோம். அதை நடவடிக்கை எடுத்து உடனே மேல் நடவடிக்கை எடுக்கிறதாக சென்ற வாரம் கூட நாங்கள் முதன்மை கல்வி அலுவலரை நேரடியாக சந்தித்து சொன்னப்ப அது பற்றிய உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் உடனே மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற அந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க. ஆக அங்கீகாரம் பெறாமல் இருக்கக்கூடிய பள்ளிகளை முறைப்படுத்துவது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் துவக்க அங்கீகாரம் முதலில் வாங்க வேண்டும். ஒரு துவக்க அங்கீகாரம் வாங்காமல் எந்த ஒரு பள்ளியிலும் ஒரு குழந்தை கூட சேர்க்கக்கூடாது. ஆக துவக்க அங்கீகாரமே பெறாமல் பள்ளியை ஆரம்பித்துவிட்டு 1, 2, 3, 4 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கீகார சம்பந்தமான நடவடிக்கைகளில் இறங்குகிறார்கள். இது மிகவும் தவறானது. இப்படி ஒரு இக்கட்டான நிலை ஏற்படும் பொழுது இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் இங்கு இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்வி இலாக்கா அரசு அதிகாரிகள் அனைவருக்குமே இது ஒரு நெருக்கடியான காலகட்டமாக அமைகிறது. இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் இல்லாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு சார்பிலும் எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இதில் பெற்றோருடைய பங்களிப்பு முக்கியம். அவங்களும் இந்த மாதிரி ஒரு சம்மர் டயத்தில் இந்த மாதிரி கிளாஸ்லாம் அவங்க அனுப்பக்கூடாது. அவங்க பிள்ளைகளை ஓய்வில் வச்சிருக்கணும். இது சயின்டிபிக்கா சொல்லி இந்த மே மாசத்துல குழந்தைகள் அவங்க மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்றக்காகத்தான் விடுமுறையே விடப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த மாதிரி ஆசைப்பட்டு தான் குழந்தை சிறப்பாக வரணும், வித்தியாசமா இருக்கணும்ன்ற ஒரு ஆசையினால கொண்டு விட்டுறாங்க. அப்படி விட்டதனுடைய விளைவு பாருங்க, இப்போ ஒரு அசம்பாவிதம் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதுல பள்ளியும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது முக்கியம். பள்ளி தான் முதலில் இதில் குறைபட வேண்டும். ஏன்னா அவங்க ரொம்ப கவனமாக சின்ன குழந்தைகளை வச்சிருக்கவங்க பாதுகாப்பாக இருந்திருக்கணும் தெரியுது. அதே நேரத்தில் பெற்றோருடைய பொறுப்பு இருக்கு. அரசு அதிகாரிகளும் தகுந்த நடவடிக்கை வெகு சீக்கிரமாக அவங்க எடுத்து அவங்க மேல் இனிமேல் இது போன்ற பள்ளிகள் இல்லாத வண்ணம் முறையான அங்கீகாரம் பெற்று முறையான கட்டிடத்தில் இயங்கக்கூடிய பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் எஸ் கதிரவன், மதுரை மாவட்ட நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகள் நலச்சங்க தலைவர். பள்ளிகள் அனுமதி இல்லைன்னு சொல்றீங்களா, எப்படி தெரிய வருது? எப்படி அது அங்கங்க போர்டு வச்சு தானே இப்போ ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க. அதனால அவங்க அங்கீகாரம் பெற்றா அந்த நம்பரை ஆட்டோமேட்டிக்காவே போட்டுருவாங்க. ஆர்டில எதுவும் வாங்கிருக்கீங்களா தகவல்? இல்ல, அது தகவல் இன்னும் வாங்கல. ஆனா அந்த அது பற்றிய முழு செய்தியுமே அங்க டிபார்ட்மெண்ட்ல தெரியும். டிஓ ஆபீஸ்ல, சிஓ ஆபீஸ்ல அந்த செய்தி டெய்லி அவங்களுக்கு ரிப்போர்ட் போய்கிட்டே இருக்கு. அவங்க அந்த நேம் பூராமே அவங்க லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு முடிவா ஒரு நல்ல அது பற்றிய தகவல் வேணும்னா நீங்க அங்க கேட்டாலே கொடுத்துருவாங்க. அவங்கள்ட்ட இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.